நெத்திலி மீன் 1 கிலோ இருக்கும். அதுக்கு வீட்டில் வச்ச தனி மிளகாத்தூள், உப்பு, ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த காரம்லாம் மீனில் சேர்ந்ததுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெத்திலி மீன் ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நெத்திலி மீன் ரோஸ்ட்டுக்கு தேங்காய் ஊற்றிக்கலாம். பொடுங்களுக்கு தேங்காய் தான் கேட்டு வாங்கிக்கணும். நெத்திலி மீன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நெத்திலி மீன் வெந்துடும். இது போடும்போது ஸ்டவ் மட்டும் கொஞ்சம் கூட்டிச்சு வச்சா போதும். மீன் உடையாது, நல்லா தான் வரும். இந்த வதக்கில் இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு போடும்போது இது உடையமா தெரியும், ஆனால் இது உடையாது ரோஸ்ட் செய்யும்போது. அப்படியே திருப்பி போட்டே இருக்க வேண்டியதான். எந்த மீனும் உடைய பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தேங்காய் ரோஸ்ட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் ஃப்ரை இருந்தாலும் சிக்கன் ஃப்ரை இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் கடலை எண்ணெய் செஞ்சு வச்சுக்கலாம். கடலை வந்து அந்த அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து மூஞ்சடிச்சா இருக்கும். நிறைய வந்து சாப்பிட தோணாது. ஒரு 4-5 பீஸ் சாப்பிடும்போது நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். அந்த கடலை எண்ணெய் ஸ்மெல் அப்படியே வந்து மூக்கு நேரம் நிற்கும். இப்போ வந்து இந்த மாதிரி
தேங்காய் எண்ணெய் செஞ்சு பாருங்கள். அந்த மீன் ரோஸ்ட் வந்து அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு பீஸ் கூட உடையில பார்த்தீங்களா, அப்படியே நல்லா முழுசாக இருக்குது நெத்தலி மீன். ரொம்ப சிம்பிளாக மீன் ரோஸ்ட் பண்ணுறதுனா இப்படி தனி மிளகாய் மட்டும் போதும், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பெப்பர் தூள், மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பேச்சுலர்ஸு, பிகினர்ஸு, ஃபஸ்ட்டு நம்ம மீன் ஃப்ரை பண்ண நினைக்கிறோம், ரோஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இப்போ தான் செஞ்சு பழங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது வந்து அந்த தேங்காய் ஃப்ளேவரும் அந்த தனி மிளகாத்தூள் சேர்க்க பார்த்தீங்கன்னா அதுவுமே போதும். அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வந்து நிறைய சாப்பிட தோணும், மூஞ்சி சாப்பிட தோணாது. பொடி பொடியாக இந்த மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம வந்து நிறையா வந்து ஃபால்ஸ்லாம் போய் வாங்கி சாப்பிட்டு போகிற வழியில் வந்து ரோட்டில் விற்பாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கி சாப்பிடும்போது தனி மிளகாய் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். எந்த கலர் பொடி எதுவுமே போடக்கூடாது, நேச்சுரல் அந்த கலரில் செஞ்சு சாப்பிடணும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெத்தலி மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் வேஸ்ட் ஆகலை பார்த்தீங்களா. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. மீன் அப்படியே வந்து எண்ணெயெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நான் நெத்திலி மீன் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது, ஃப்ரை பண்ணும்போது சரி, ரோஸ்ட் பண்ணும்போது சரி, எப்பயுமே வந்து மொறுன்னு செய்ய மாட்டேன். கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கருவாடு மாதிரி பொரிக்காமல் ரோஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தான் செய்வேன். அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே வந்து ஒரு 3/4 பதம் இருக்கும்போது எடுத்துடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சத்துக்கள்லாம் வீணாகிடும். வேஸ்ட், நம்ம சாப்பிட்றதே வேஸ்ட். அந்த மாதிரி இருக்கும், முறுக்கு நானமாக ஆகிடும். இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆன மாதிரி இந்த பதம் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பதத்தில் சாப்பிட நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி. ரெண்டும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் முருகலாக இருக்கும், இது வந்து முருகலாக இருக்காது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எனக்கு பிடிச்ச டேஸ்ட். இது வந்து எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டு. நான் நெத்திலி மீன் வந்து ஃப்ரை பண்ணுவேன். எந்த மீன் ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துருவேன். அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உள்ள பச்சையெல்லாம் இருக்காது, ஏன்னா அந்த சீக்கிரமே வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, உடையவும் செய்யாது. எப்படி போட்டுமோ அப்படியே கிடச்சிது பார்த்தீங்க. ஒரு பீஸில் உடையில பார்த்தீங்களா. எனக்கே வந்து மீன் ரோஸ்ட் பண்ணும்போது அடிக்கனமான பாத்திரமாக ரோஸ்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு மெல்லிசா உள்ள பாத்திரம் யூஸ் பண்ணால் மீன் உடையும். என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தனி மிளகாத்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய் 3 தான் தேவைப்படும், மற்ற எதுவுமே தேவைப்படாது. நம்ம எங்கேயாவது ஹாஸ்டல் தங்கியிருக்கவங்க, வெளியே தங்கி படிக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சாலே போதும், செஞ்சு முடிச்சிடலாம். மீன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா பொருளுக்கு ஆட் பண்ணணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. இதுவே டேஸ்ட் அருமையாக இருக்கும்.